இல்லை அடுத்த ஸ்லைட் கேட்பேன். ஸோ டேரக்ட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கிளாஸஸ் வந்து வீக்லி 2 கிளாஸஸ், பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குழந்தைங்களுக்கு, நம்ம எப்படி சொல்லித்தரோம், ப்ராக்டிஸ். இது போகிறதுக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னா ரீக்ரியேஷன் கிளாஸஸ் கூட்டிகிட்டு போவோம். ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயர் ஒன்ஸோ ஏதாவது பார்க் அது மாதிரி கூட்டிகிட்டு போய் பசங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் ஷூட் பண்ணுவோம். ஸோ அது பசங்க ரியலே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பசங்களோட சேர்ந்து விளையாடி பண்ணும்போது நாங்கள் யூனிஃபார்ம் வச்சுருக்கோம். ஸோ என்னோட டான்ஸ் அகாடமிக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்ட் யூனிஃபார்ம் நான் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் யூனிவர்சிட்டி கிரேட் எக்ஸாம். ஸோ நம்ம கற்றுக்கிறது என்ன ஸ்டைலு, எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் நாலேஜ் என்ன கற்றுக்குறாங்க, சும்மா ஏதோ ஒன்று இல்லாமல். ஸோ யூனிவர்சிட்டியோட சிலபஸ் படி பசங்க அந்த எக்ஸாமும் பண்ண வைக்கிறோம். யூனிவர்சிட்டி அந்த கிரேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நாலேஜ் வந்து அந்த யூனிவர்சிட்டி அளவுக்கு ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸஸுமே 2 கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ லேர்னிங், பசங்களுக்கு என்ன சொல்லி தரமோ அந்த வீடியோவும் சென்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பாக பண்ணும் போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து அதில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, முத்ரேஸ் ஏதாவது பண்ணுறதுல அவங்களுக்கு எதாவது இருக்குன்னா அவங்களோட அந்த வீடியோ அந்த அசைன்மெண்ட்டை பார்த்து அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இது கிளியரன்ஸ் கொடுப்போம். இது வந்து ஜூம் பிளாட்ஃபார்மில் தான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ஜூம்